Assalamu alaikum. Example 3.9. The sum of thrice the first number, second number and twice the third number is 5. If the thrice the second number is subtracted from the sum of first and thrice the third, we get 2. If the third number is subtracted from the sum of the twice the first, third, thrice the second, we get 1. Find the number. இதில் 3 நம்பர் பற்றி சொல்கிறாங்க. 3 நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணணும், 3 வேரியபிள் கன்சிடர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லெட் பி தி 3 நம்பர்ஸ் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு பண்ணுறேன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன பண்ணணும், 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. 3 கண்டிஷன் வச்சு டு ஃபார்ம் ஏ 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தோம்னா சம் ஆஃப் தி த்ரைஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் நம்பர் அப்படின்னு அர்த்தம். சம் ஃபஸ்ட் நம்பர் என்ன வச்சுருக்கோம், எக்ஸ்னு வச்சுருக்கோம். அப்போ இது எப்படி ஆகும், த்ரைஸ்னு என்ன ஆகும், 3 டைம்ஸ், அப்போ 3x. சம்முனாவே ப்ளஸ், அப்போ ப்ளஸ். செகண்ட் நம்பர் என்னது, ஒய், அப்போ ஒய். த்ரைஸ் தி தேர்ட் நம்பர், அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் தி தேர்ட் நம்பர், அப்போ 3z. ட்வைஸ் தி தேர்ட் நம்பர், அப்போ 2z ஈக்குவல் டு 5 இஸ் ஏ ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா மேலே உள்ள ஃபஸ்ட் லைன் சம் ஆஃப் தி த்ரைஸ் தி ஃபஸ்ட் நம்பர். அப்போ ஃபஸ்ட் நம்பருடைய த்ரைஸ்னா என்ன தான், 3 டைம்ஸு, அப்போ 3x. செகண்ட் நம்பர் ஒய் அண்டு டுவைஸ் தி தேர்ட் நம்பர், அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் இசட். சரிங்களா? 2 டைம்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 5. அப்போ ஈக்குவல் டு 1ன்னு வைக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கிறேன், ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டாவது கண்டிஷன், இது வந்து ரெண்டாவது லைன். இஃப் த த்ரைஸ் தி செகண்ட் நம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம், த்ரைஸ் தி செகண்ட் நம்பர்னா 3 டைம்ஸ் ஆஃப் தி செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பர் என்ன வச்சிருக்கோம், ஒய், அப்போ 3y. சரிங்களா? இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் தி சம் ஆஃப் தி ஃபஸ்ட் நம்பர் அண்ட் த்ரைஸ் தி தேர்ட். எப்போவுமே ஃப்ரம் அப்படின்னு வந்துட்டாவே அதுலேருந்து தான் என்ன பண்ணணும், இந்த செகண்ட் நம்பரை கழிக்கணும். இந்த கண்டிஷன் தான் மெயின். ரொம்ப லிசன் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த த்ரைஸ் தி செகண்ட் நம்பர் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் தி சம் ஆஃப் தி ஃபஸ்ட் நம்பர் அண்ட் த்ரைஸ் தி தேர்ட் நம்பர். இந்த இதுலேருந்து தான் இதை கழிக்கணும். அப்போ ரைட் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு சம்முன்னு இருக்கு பார்த்தா அந்த வேர்ட்ஸ் இருக்கு. அப்போ ஃபஸ்ட் நம்பர் அப்படி என்னது, எக்ஸ். த்ரைஸ்னு அர்த்தம் 3 டைம்ஸ். தேர்ட் நம்பர் என்னது, இசட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3z மைனஸ் 3y. சரிங்களா? மைனஸ் 3y ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது, 2 ஈக்குவல் டு 2. அப்போ திஸ் இஸ் எ செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் த தேர்ட் நம்பர் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் தி சம் ஆஃப் ட்வைஸ் தி ஃபர்ஸ்ட் த்ரைஸ் தி செகண்ட், வி கெட் 1. அப்போ இதுவும் அதே மாதிரி சப்ட்ராக்ட் வந்ததுனால அதுக்கு அடுத்த லைன் சம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம் ஆஃப் ட்வைஸ்னு அந்த இதுலேருந்து தான் எடுக்கணும். அப்போ சம் ஆஃப் ட்வைஸ் தி ஃபஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம் 2 டைம்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் நம்பர் என்ன பண்ணுறேன், எக்ஸ், அப்போ 2x. த்ரைஸ் தி செகண்ட் அப்படின்னா 3y. அப்போ 2 ட்வைஸ் தி ஃபஸ்ட், த்ரைஸ் தி செகண்ட் மைனஸ் தேர்ட் நம்பர். தேர்ட் நம்பர் என்னது, இசட். அப்போ ஈக்குவல் டு 1. திஸ் இஸ் எ தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, 1 ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷன், 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதை எலிமினேட் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 3x இருக்குது, இங்கே எக்ஸ்னு இருக்குது. அப்போ எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் சமப்படுத்துகிறேன். அப்போ வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ அந்த ஈக்குவேஷன் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே வந்துடும். ரெண்டாவது ஈக்குவேஷன் மல்டிப்ளை வித் 3, ஏன்னா 3x சமப்படுத்துறதுனால 3x கிடைக்கிறதுனால அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபுல்லாக அது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடு எல்லாமே என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3x 9y மைனஸ் 9y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 2 3 6 அப்படின்னு கிடைக்குது. இப்போ ரெண்டுமே சேம் சைன் இருக்கனால சப்ட்ராக்ட் பண்ணால் தான் என்ன ஆகும், எக்ஸ் வந்து எலிமினேட் ஆகும். அப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஃபஸ்ட்டு உள்ள எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே வந்து ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 9y, அப்போ 10yன்னு மாறிடும். அதுக்கப்புறம் 2zல மைனஸ் 9z போச்சுன்னா மைனஸ் 7z, 6ல் மைனஸ் 6 போச்சுன்னா மைனஸ் 1. திஸ் இஸ் அ ஃபோர்த் ஈக்குவேஷன். சிமிலர்லி இங்கே எக்ஸுக்கு எலிமினேட் பண்ண மாதிரி இன்னும் 2 ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி என்ன பண்ணணும், எக்ஸை தான் எலிமினேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிறேன். அப்போ 1 ஈக்குவேஷன் என்ன பண்ணால், யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் 1. அப்போ என்ன ஆகுது, 2ஆல் பிறகு சாரி இங்கே டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. என்ன பண்ணுறேன், 1ஆவது ஈக்குவேஷன் வந்து யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் 2. அப்போ என்ன மாறும், 6x ப்ளஸ் 2y ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 10. சரிங்களா? 10. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணும், 6x ஈக்குவல் பண்ணுறதுனால தேர்ட் ஈக்குவேஷன் மல்டிப்ளை வித் 3. அப்போ என்ன வச்சுன்னா 6x ப்ளஸ் 9y மைனஸ் 3z ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்குது. இப்போ ரெண்டுமே வந்து 6x சேம் சைன் இருக்கனால என்ன பண்ணணும், நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். யூ ஹேவ் டு சப்ட்ராக்ட் ஹியர். அப்போ கீழே உள்ள எல்லாத்துக்குமே என்ன பண்ணும், சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ எக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அப்போ 2y மைனஸ் 9y கிடைச்சல மைனஸ் 7y, இங்கே 4z இங்கே ப்ளஸ் 3z மாறிடும். அப்போ 7z ஈக்குவல் டு 7. இங்கே
இதுதான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ ஃபோர்த்தையும் ஃபிஃப்த்தையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, -7z இருக்குது. இது எப்படி இருக்குது, +7z இருக்குது. அப்போ 4ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணவே என்ன பண்ணிடலாம், நம்ம இசட் வந்து எலிமினேட் ஆயிரும். அப்போ 4ஐயும் 5ஐயும் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணி இசட் ஆட்டோமேட்டிக் கேன்சல் பண்ணி சொல்லுவேன். 10yல 7y போச்சுன்னா 3y. அப்போ 3y ஈக்குவல் என்ன வரும், 6 கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் 2. அப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு. அப்போ 4ஐயும் 5ஐயும் வந்து ஆட் பண்ணதுனால வி கெட் ஒரு வேரியபிளுடைய வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ இந்த y ஈக்குவல் 2வை 4 or 5ல ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணால் என்ன பண்ணிடலாம், அனதர் வேரியபிளுடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ y ஈக்குவல் 2 சப்ஸ்டிட் இன் 5ல சப்ஸ்டிட் பண்ணுறேன். 5ல சப்ஸ்டிட் பண்ண சொல்ல ஒய்யோட இடத்துல என்ன பண்ணுவோம், 2வை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ -7 bracket 2 -14 7z ஈக்குவல் 7. அப்போ இசட் இந்த -14 அங்கே போச்சுன்னா +14 மாறிடும். அப்போ 21 மாறும். அப்போ 7z ஈக்குவல் 21னால இசட் ஈக்குவல் என்ன கிடைக்கும், நமக்கு 3ன்னு கிடைக்குது சரிங்களா. இசட் கிடச்சிச்சு. இப்போ இசட்டும் தெரியும், ஒய்யும் தெரியும். அப்போ இசட் அண்ட் ஒய்யை என்ன பண்ணலாம், மேலே உள்ள 3 ஈக்குவேஷன் எதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் என்ன பண்ண முடியும், நம்மளால் எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ வந்து 1 ஈக்குவேஷன்லேயே நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். இப்போ ஒய் அண்ட் இசட் வேல்யூ எதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன், 1 ஈக்குவேஷனே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 1 ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண 1 ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒய்யோட வேல்யூ இடத்துல வந்து 2ஐயும் இசட் இடத்துல 3ஐயும் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 2 3 என்ன 6ன்னு மாறிடும். 2 + 6 இருந்து 8 அந்த சைட் போச்சுன்னா -8 மாறிடும். அவன் 5ல -8 போச்சுன்னா நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது -3. அப்போ 3x ஈக்குவல் -3னா எக்ஸோட வேல்யூ என்ன தான் கிடைக்கும், நமக்கு -1. அப்போ நமக்கு தேவையான எல்லா நம்பருமே கிடச்சிச்சு. அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னா எக்ஸ் என்பது என்னது -1. செகண்ட் நம்பர் என்னன்னா ஒய். அப்போ அதோடைய ஒய்யோட வேல்யூ 2. மூணாவது தேர்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட்டு. அப்போ இசட் ஈக்குவல் 3 சரிங்களா. ஃபைனலாக என்ன பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, இசட் என்ன வேல்யூன்னு நம்ம என்ன பண்ணோம் டினோட் பண்ணால் போதுமானது. அடுத்த சம் வந்து எக்ஸாம்பிள் 3.18. இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/2 - 1 ஈக்குவல் டு y/6 + 1 ஈக்குவல் டு z/7 + 2. திஸ் இஸ் ஏ சிங்கிள் டேர்ம் தான். கோலன் y/3 + z/2 ஈக்குவல் டு 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போது ஈக்குவல் இருந்தாவே என்ன அர்த்தம்னா ஈக்குவல் இருந்தாவே அந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல்னா இப்போ எக்ஸாம்பிள் a ஈக்குவல் பின்னா a வேல்யூ என்னவோ அதே தான் b வேல்யூ. அதே மாதிரி என்ன பண்ணிங்கன்னா இதை வச்சு என்ன பண்ணிங்கன்னா இந்த இதில் ஆக்சுவலி ஒரு ஈக்குவேஷன் தனியாக இருக்குது. என்ன ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். y/3 + z/2 இருக்குன்னா அது வந்து தனி ஈக்குவேஷன். அப்போ இந்த ஈக்குவல் சிம்பிள் போட்டு பார்த்தி 2 ஈக்குவல், அந்த 2 இது வச்சு என்ன பண்ணால் 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அப்போ 2 + 1 3. ஏன் 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குது, 3 வேரியபிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணி ஆகணும், 3 ஈக்குவேஷன் பண்ணால் தான் என்ன பண்ணி ஒவ்வொரு வேரியபிளை கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா x/2 - 1 ஈக்குவல் டு y/6 + 1 இதை நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதில் இந்த -1 இந்த அந்த சைடு வச்சுல +1 மாறும். அப்போ -1 அங்கே வச்சுட்டு +1 வரச்சுல 1 + 1 2 மாறிடும். இந்த y/6 இங்கே வச்சுனாவும் -y/6 மாறும். அப்போ இந்த இது எப்படி வருதுன்னு தெரியுதுங்களா. இந்த -1 வந்து கோஸ் டு ரைட் சைடு போச்சுல +1 மாறும். அப்போ 1 + 1 2 மாறிடும். y/z இந்த சைடு வரச்சுல x/3 - x/2 - y/6 வரும். அப்போ இதில் என்ன பண்ணலாம், 2க்கு 6க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா டினாமினேட்டர் என்ன இல்லை, நமக்கு சேமாக இல்லை. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதுமானது. இங்கே வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ எல்சிஎம் எடுக்க சொல்ல இந்த 2க்கு எல்சிஎம் வந்து 12 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணும், மேலே உள்ள வேல்யூ வந்து என்ன பண்ணும் 6ஆல் பெருக்கிறோம். ஏன்னா டினாமினேட்டர் 2 இருக்குது. அப்போ 2ஆல் மாறுறது என்ன பண்ணும், யோட்டு மல்டிப்ளை வித் 6. அப்போ 6 எக்ஸ்ன்னு மாறும். கீழே உள்ள ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து 2yன்னு வருது. எப்படி 2yன்னு வருது பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டினாமினேட்டர் வந்து 6ன்னு இருக்குது. அப்போ அது 2ஆல் மறந்தால் யூ ஹாட் மல்டிப்ளை வித் 2. அப்போ நியூமினேட்டர் என்ன பண்ணும், யூ ஹாட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ y × 2 2y. இங்கே வந்து என்னது 12 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுச்சுன்னா 2 × 12 2 × 2 24 அப்படின்னு வருது. திஸ் இஸ் இது வந்து 1 ஈக்குவேஷன். இது வந்து என்ன பண்ணிடலாம், டிவைடட் பை 2 பண்ணலாம். ஏன்னா எல்லாமே என்ன 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ இது எப்படி மாறும்னா 3x - y = 12. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போது ஃபஸ்ட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி என்ன பண்ணோம், அதர் கம்பேரிஷன் பண்ணி என்ன பண்ணோம், 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மூணாவது பார்த்தீங்கன்னா y/3 + z/2 = 13. இதில் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் வந்து 6. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஃபஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து 3 வந்து கீழே டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ எல்சிஎம் 6 வராது என்ன பண்ணுவோம், யூ ஹாட் மல்டிப்ளை வித் 2 2ஆல் பெருக்குனா 6 வந்துடும். அப்போ 2 ×
நியூமரேட்டர் ஒய் அப்போ 2y அப்படின்னு மாறிடும். இங்கே 2 இருக்குது, அப்போ வந்து 6 மாறாக இருந்தால் எல்சிஎம் 6 மாறாக இருந்தால் 6 வரணும். 3 ஆர் இருக்குன்னா என்ன பண்ணணும், 6 வந்துடும். அப்போ 3 × Z 3Z. அப்போ இந்த ரெண்டுக்கு 6 எல்சிஎம் 6னால 6 × 3 78. இந்த 6 வந்து கிராஸ் பண்ணுங்க, 13 என்ன பண்ணுவோம், கிராஸ் பண்ணி பண்ணோம். அப்போ 78 வரும். அப்போ நமக்கு வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ 2y + 3z = 78. திஸ் இஸ் ஏ செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து y/6 + 1 = z/7 + 2. அதே மாதிரி இந்த 1 வந்து அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ என்ன ஆகும், -1 மாறும். இந்த -1 மாறும். இந்த z இங்கே வருச்சுன்னா அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், y + 6/6 வரும். இது எப்படி மாறும், z + 2 14/7 வரும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இதையும் என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா எல்சிஎம் மெத்தட்லையும் என்ன பண்ணலாம், we have to solve this problem. இந்த லைனை என்ன பண்ணலாம், எல்சிஎம் மூலமாகவும் பண்ணலாம், இல்லைன்னா வந்து கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். சரிங்களா, மிக்சர் ஃப்ராக்ஷனை கன்சிடர் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ இதை ரெண்டு இப்போ இருக்கு சொல்ல, 7 வந்து அந்த சைடுக்கு போச்சுல 7y + 42. இது இந்த 6 வந்து இந்த கிராஸ் ரைட் சைடு போச்சுல 6z + 14 × 6 84 அப்படின்னு கிடைக்குது. அப்போ வேரியபிள் ஒரு பக்கமும் வேல்யூ ஒரு பக்கம். அப்போ 42 இந்த ரைட் சைடு போச்சுல -42 வரும். z அந்த சைடு போச்சுல -z வரும். அப்போ 84ல் 42 போச்சுன்னா -4 வச்சுன்னா 42. திஸ் இஸ் ஏ தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா we get a 3 ஈக்குவேஷன் கெட் பண்ணியிருக்கோம். எப்படி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 3x - y = 12. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 2y + 3z = 78. தேர்ட் ஈக்குவேஷன் 7y - 6z = 42. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு எலிமினேட் பண்ணி ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x and y z கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து என்ன, யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் 2. எதுக்காக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 6z இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா 3z தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், z வந்து சமப்படுறதுக்காக 2ஆல் என்ன பண்ணுறேன், மல்டி பண்ணுறேன். அப்போ 2 × செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டி பண்ண சொல்ல எப்படி செகண்ட் ஈக்குவேஷன் மாறும், 4y + 6z = 78 × 156 மாறும். தேர்ட் ஈக்குவேஷன் 1ஆல் மல்டி பண்ண அந்த ஈக்குவேஷன் அப்படியே வந்துடும். இப்போ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் சைன் இருக்குன்னா z வந்து டிஃப்ரெண்ட் சைனில் இருக்கிறதுனால என்ன பண்ண தேவையில்லை, நம்ம செப்பரேட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஆட் பண்ண என்ன ஆயிரும், எலிமினேட் ஆயிரும். ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். அப்போ z கேன்சல் ஆயிரும். 4y + 7y = 11y. 156ல் வந்து 42 கூட்டினா 198. அப்போ 11y = 198. y = என்ன வரும், நான் 198/11 போடுச்சுல, நம்ம y யோட வேல்யூ வந்து 18 கிடச்சிச்சு. y = 18 சப்ஸ்டிட்யூட் 2. அப்போ y யோட வேல்யூ ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் z கிடச்சிரும். y யோட வேல்யூ ஈக்குவேஷன் என்ன, செகண்ட் ஈக்குவேஷன் 2y + 3z = 78. அப்போ y இடத்துல என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 2 × 18 36 3z = 78. இந்த 36 அந்த பொசிஷன் பண்ணாகும் -36 மாறும். அப்போ 78ல் 36 போச்சுன்னா 32. அப்போ 3 வந்து 42. 3z = 42 கிடச்சிடல. z = என்ன ஆயிரலாம், 14 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ z வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு. அப்போ எத்தனை வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், z வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒரு x வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா y யோட வேல்யூவை ஒன்றா, x எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 1 ஈக்குவேஷன் இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷனில் இருக்குது. அதுலேயும் என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து x வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 3x - 3y = 12. அப்போ y யோட வேல்யூ 18 சப்ஸ்டிட் பண்ணால் இந்த 18 அந்த சைடு போச்சுல +18 மாறும். அப்போ 12 + 18 = 30. 3x = 30 கிடச்சுல, x யோட வேல்யூ என்னது 10. அப்போ நமக்கு தேவையான x and y and z எல்லாமே என்ன பண்ணியாச்சு, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. therefore x = 10, y = 18, z = 14.